மனிதன் தன் நாவு ருசிக்காக மிருகங்களை கொன்று அதன் இறைச்சியை ரசித்து சாப்பிடுவான். உயிர்களை கொல்வது பாவம் இல்லையா என்று கேட்டால், கொன்றால் பாவம், தின்றால் தீரும் என்ற விளக்கத்தை கூறுவான். அது அப்படியல்ல. அது அவன் மனச்சாந்திக்காக தனக்குத்தானே கூறிக்கொள்ளும் ஆறுதல் வார்த்தைகள் ஆகும். உயிரை கொன்ற பாவத்திற்காக பிறருக்கு உணவு தானம் அளித்து அதை அவர்கள் உண்பதன் மூலமே இந்த பாவத்தை போக்க முடியும் என்பதே இதன் பொருளாகும். நாம் கொன்ற மிருகத்தை நாம் உண்டால் அது பாவமே ஆகும். திருக்குறளில் ஒரு அதிகாரம் முழுமையும் கொல்லாமை குறித்து விளக்குகின்றார் வள்ளுவப் பெருந்தகை. சிறந்த அறங்களுள் தனிச்சிறப்பையுடைய அறம் கொல்லாமை என்கின்றார் வள்ளுவர். ஜீவ காருண்யத்தை வலியுறுத்துகின்றார் வள்ளலார் பெருமான். உயிர்வதை கூடாது என பல ஞானிகளும் மகான்களும் வலியுறுத்தி கூறி இருக்கின்றார்கள். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலில், மந்தையில் மேய்கின்ற வெள்ளாடு அது சந்தைக்கு வந்த சாப்பாடு என உயிர்வதை பற்றி சூசகமாக கூறியிருக்கின்றார். புத்த மதமும் சமண மதமும் சிறு உயிர்களுக்கு கூட ஊறு விளைவிக்கக்கூடாது என்கின்றது. இதை அவர்கள் இன்றளவும் கடைப்பிடித்தும் வருகின்றார்கள். வேறு எந்த மதத்திலும் இல்லாத பழக்கமாய் வழிபாடு செய்யும் தெய்வத்திற்கு முன்பாக வைத்தே உயிர் பலி கொடுப்பது நமது மரபாக உள்ளது. வழிபாடு செய்யும் இடத்தில் வதை எதற்கு? இதை தெய்வம் ஏற்றுக்கொள்ளுமா? எந்த தெய்வம் உயிர்வதையை விரும்புவதில்லை. கண்ணப்ப நாயனார் மாமிசம் வைத்துதானே இறைவனை வழிபட்டார் என்ற விளக்கத்தை சிலர் கூறுவர். கண்ணப்ப நாயனார் இறைவனுக்காக தன் கண்ணையே கொடுத்தாரே, நாம் செய்வோமா? ஆதி காலத்தில் மனிதன் காடுகளிலும் மலைகளிலும் கிடைப்பதை உண்டு வாழ்ந்தான். மிருகங்களை கல்லால் அடித்து கொன்று அதை சிதைத்து உண்டான். கற்களை உரசி நெருப்பை கண்டுபிடித்த பின் இறைச்சியை நெருப்பில் வாட்டி சாப்பிட்டான். அவனுக்கு அன்று எதுவுமே தெரியாது, விவசாயம் செய்ய தெரியாது. ஆனால் இன்று நாம் எவ்வளவோ முன்னேறிவிட்டோம். விஞ்ஞான யுகத்தில் மூழ்கி எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றோம். எல்லா விஷயங்களிலும் மாறிவிட்டோம். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நாம் இன்னும் மாறாமல் இருக்கின்றோம். முடிந்தவரை உயிர்வதை தவிர்ப்போம். பிற உயிர்களையும் தன்னுயிர் போல் நேசிப்போம்.